ஏங்க இந்த சவுக்கு இருக்கார்ல, அவருக்கு என்ன மறையது கண்டுபிடிச்சா ஒன்றும் புரியலையே. ஏன் அப்படின்னா, கைது செய்யப்பட்டார் சவுக்கு. அப்போது கூட அடுத்து அவரோட அலுவலகத்தில் சாக்கடை கொட்டப்பட்டது, மலம் கொட்டப்பட்டது. இந்த சமயத்துலலாம் குரல் கொடுத்தது யாரு? அந்த சம்பவத்தை கண்டிச்சது யாரு? தேடி பாருங்க, அண்ணாமலை பண்ணியிருப்பார். அப்பேற்பட்டவரை இப்போ அண்ணாமலை அவர்களை சீண்டி பார்க்கிறார், விமர்சனம் செய்கிறார், அண்ணாமலையவே குறை சொல்கிறார் சவுக்கு அவர்கள். அண்ணாமலை அவ்வளோ பெரிய ஆளா? ஏன் அவரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதானா? பண்ணலாம். ஆனால் அவர் ஆட்சியில் இருக்கிறாரா, இல்லை அரசியலில் இருக்கிறாரா? இல்லையே. தன்னுடைய தொண்டர்களை, தன்னார்வலர்களை கொண்டு தமிழ்நாட்டை சுத்தம் செய்கிற, இயற்கையை பாதுகாக்கிற வேலையில் இறங்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஏங்க, ஆட்சியில் இருக்கிறது யாரு? தாவேகா. எதிர்கட்சியில் இருக்கிறது யாரு? திமுக. இவங்களுடைய அரசியல் குறித்து, தவறுகள் குறித்து, ஊழல் குறித்து நல்லதை பற்றி பேசலாமே. ஏன் அண்ணாமலையை போய் இப்போ சவுக்கு ஏன் சீண்டி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது 3 சம்பவம். 1, தாவேக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள், அது குறித்தான ஆடியோ என்கிட்ட இருக்கு. வெளியிடக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்க வேணாம், முதல்வர் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அடுத்ததாக, இந்த பாஜகவிலிருந்து நான் வெளியேறும் போது அமித்ஷா அவர்கள் என்கிட்ட பேசினது இதுதாங்க. பாஜக, அதாவது டெல்லியில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு நீங்கள் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, இல்லை நான் தமிழ்நாட்டிலிருந்து தான் அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதா, அதாவது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட சொன்னதா அவர் ஒன்று சொன்னார். அடுத்ததாக, தாவேக தொண்டர் ஒருத்தர் ஏதோ ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், பொண்டாட்டி ஏதோ ஒன்று வைக்கிறார், சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அண்ணாமலை அதை குறித்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, கண்டனத்தை பதிவு செய்திருப்பார். நீங்கள் பாருங்கள், தாவேக தொண்டர் ஒன்று விமர்சனம் வைக்கிறார். அதற்கு வீத லீடர்ஸை சேர்ந்த ஒரு தன்னார்வலர் ஒரு கருத்தை வைக்கிறார். இது மாதிரி செயல்பட்டதுனால தான் திமுக தோத்து போச்சு அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இந்த 3 சம்பவம் தான் நடக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஏன் சவுக்கு இதில் இறங்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, விஜயா அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி சூழ்நிலை மாறப்போகிறது. அதனால் திமுகவை விமர்சனம் செய்வது பெருசாக எடுபடாது. அதனால் அண்ணாமலை தான் இனி நமக்கான அரசியல், தாவேக்காத விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் நம்மளுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி சவுக்கு முடிவு பண்ணிட்டார். அதாவது ஆட்சியில் இருக்கிறதுனால விஜய் அவர்களை ஆதரிக்கணும், ஆட்சியில் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல், அதாவது மத்திய அரசு இவர் சொன்னால் கேட்காது, அதனால் அண்ணாமலை அவர்களை நம்ம இப்போ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அண்ணாமலையை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் சவுக்கு அவர்கள். இதில் ஊழல் பண்ணிட்டாரு, சொத்து சேர்த்துட்டாரு, இந்த மாதிரிலாம் இவர் மேலே விமர்சனம் வைக்கிறார். ஏற்கனவே சவுக்கு மேலே பல விமர்சனங்கள் இருக்குது இல்லையா மாலதி? அவர் வீடு வாங்கியிருப்பதாகவும், அவர் கூட இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்கி தந்ததாகவும் அவர் மேலே பல விமர்சனங்கள்லாம் இருக்குது. எது எப்படியோ அவர் பர்சனலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அண்ணாமலையை இவர் விமர்சனம் பண்ணுறாரு. அந்த ஆடியோ இருக்குன்றீங்களா? ஊழல் அமைச்சர்கள் செய்ததற்கான ஆடியோ இருக்குது அப்படின்னா வெளியிட வேண்டியதானே? இந்தா விடுறேன், இந்தா இருக்கு விடுறேன், இதெல்லாம் தேவையில்ல, விட வேண்டியதானே அப்படின்றாரு. பிடிஆர் அவர்கள் குறித்து ஆடியோ வெளியிட்டீங்கல்ல, இப்போ வெளியிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெளியிடுவார். எல்லாத்துக்குமே காலம் நேரம்னு ஒன்று அமையணும். சும்மா எடுத்தங்கவுத்தெல்லாம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் செய்தால் அது சரியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல. ஏன் திமுக அண்ணாமலை அவர்கள் பேரை கேட்டாலே உதறிச்சு. அவர் பேரை சொன்னோன்னே பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து பின்னங்கால பிடரியில் அடிக்கடி இதே பழமொழி சொல்கிறதா இருக்குது. வேறு ஏதாவது பழமொழி ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம். பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி போனார் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, கனிமொழி, ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்கள் இருந்த எல்லாருமே அண்ணாமலை இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் ஓடி போயிடுவாங்க. இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட திமுகவே பயந்து ஓடும்போது சவுக்கெல்லாம் ஏமாத்திரம் போட்டு புரட்டு எடுத்துருவார். அதனால தான் பயந்து போய் இருந்த சவுக்கு இவருக்காக குரல் கொடுத்தவருங்க அண்ணாமலை. கொஞ்சமாவது யோசிச்சு போக வேண்டாமா? இப்போ அண்ணாமலை அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணார். சுத்தமாக எல்லாமே பொய்யா தான் சொல்லுவார். அவர் வாயை திறந்தாலே பொய் தானா. அதே மாதிரி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்தும் இவர் பேசுகிறார். அவர் வாயை திறந்தாலும் போய் தான், இவர் வாயை திறந்தாலே போய் தான், என்ன வேணாலும் சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டு திரியக்கூடிய ஒரு நபராக சவுக்கு அவர்கள் இப்போது மாறி இருக்கிறார். ஏங்க, சமீபத்தில் தான் நடந்தது டிஆர் பாலு அவர்களோட விவகாரம். அதில் என்ன நடந்தது? டிஆர் பாலு அண்ணாமலை அவர்கள் மேலே 1 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாரா? இப்போது அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போயிருக்கார் டிஆர் பாலு. அவர் ஓடி போயிருக்கிறார். எனக்கு வேணாப்பா, ஆளை விட்டா போதும்பா. ஏன்
டிஆர் பாலு அவர்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அவரோட மனைவி, எத்தனை மனைவி, எவ்வளோ சொத்துக்கள், எத்தனை கப்பல் இருக்கு, அவரோட மனைவி பேரில் எவ்வளோ வந்து சொத்து சேர்த்துருக்கிறாரு, அவங்க மகன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது. இவர் கடன் வாங்கினாராம் ஒரு நிறுவனத்திட்ட, நானே கடன்காரன்பா அப்படின்றார். எந்த நிறுவனத்திட்ட யார்கிட்ட இருந்து வாங்கினார்னு பார்த்தா அவரோட மகன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறார். அதனால் வந்து டிஆர் பாலு அவர்கள் எப்போ விட்டா நம்ம பொழப்பு நாரி போயிடும் போல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை எதிர்த்து இவர் தொடுத்த வழக்கில் இருந்து பின்வாங்கி பின்னாடி போயிட்டார். யார்? டிஆர் பாலு ஓடி போனார். திமுக பயந்து விட்டது அண்ணாமலை அவர்களை பார்த்து. அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரத்தை பார்த்து பெட்டி ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சாருங்க ஆளுநர் முன்னாடி. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் சும்மாலாம் வேலையை இறங்கி செய்யக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். இவர் சவுக்கு வந்து பொத்தாம் பொதுவாக பேசுவாரா, இல்லை அவர் எப்படி ஆதாரம்லாம் பேசுவாரா அப்படின்னா, நான் ஒன்று சொல்லிட்டு வா சவுக்கு குறித்து. ஏன்னா முக்தார் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இந்த சவுக்குன்ற பேர் வந்தது, சவுக்கு சங்கர்னு ஏன் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்கிறார். நான் முன்னாடி ஒரு காலத்தில் சவுக்கு தோப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து என்னை பார்த்தவங்க, நீ அந்த சவுக்கு தோப்பில் வேலை செஞ்ச பையன் தானே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்ததன் காரணமாக, விளைவாக சவுக்கு தோப்பில் வேலை செய்ததின் காரணமாக என்னைய எல்லோரும் சவுக்கு சங்கர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் தான் சவுக்கு சங்கர் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இதை வந்து சொன்னது சவுக்கு சங்கர் தான். முக்தார் அவர்கள் கேள்வி கேட்கும்போது இதை தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாணவி கள்ளக்குறிச்சியில் இருந்த சம்பவத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் இறங்கி போனேன், டீ குடித்தேன், இவ்வளோ டீ 10 ரூபா, இதெல்லாம் ஏதோ பேசியிருப்பார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சவுக்கு எந்த அளவுக்கு நீதிமான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் அண்ணாமலை அவர்களை ஏன் இப்போ இவர் சீண்ட ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா, தாவேக்காவா திமுகவா இல்லை, இனி விஜயா அண்ணாமலையான்ற அரசியல் களம் மாறப்போகிறது. அதனால் விஜயை ஆதரித்தும், ஏன்னா விஜய் கூட இருக்கிற அந்த தொண்டர்கள் எல்லாரும் சவுக்கு ஆதரிப்பாங்க, அதனால் அவருக்கு வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால் அதுவும் இல்லாமல் விஜயை எதிர்த்தால் கைது செய்யப்படுவோம் அப்படின்ற பயமாக கூட இருக்கலாம். அதனால் விஜய் அவர்களை ஆதரிக்கிறார், அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறார் சவுக்கு அவர்கள். அவ்வளோதான், இந்த ஒத்த லைனில் முடிஞ்சிச்சு. அடுத்தது விஜயா அண்ணாமலையான்றது மாறப்போகுது. அண்ணாமலை அவர்கள் எதிரி வரிசையில் இருக்கிறதுனால, ஆட்சியில் இல்லைன்றதுனால அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்கிறார். அவ்வளோதாங்க, இதை சிம்பிளாக முடிச்சிடலாம். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் குறித்து சவுக்கு அவர்கள் இப்போ தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுவதை வைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங்.